எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம குன்றத்தூர்ல டாக்டர் லட்சுமி ஹைவே கார்டன் அப்படின்ற ஒரு சூப்பரான சைட்ல தாங்க இருக்கோம். இந்த சைட்ல ஒரு சூப்பரான ஒரு 3 விஷயங்கள் இருக்கு. அது என்னலாம்னு சொல்லிட்டு பாத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சைட்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 50 மீட்டர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு இருக்குங்க. அதாவது ஸ்டேட் ஹைவே. இந்த ஸ்டேட் ஹைவே எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மீஞ்சூர்ல இருந்து வண்டலூர் அந்த ஸ்டேட் ஹைவே தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 50 மீட்டர்ஸ்லயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சைட்ல இருந்து ஒரு 900 மீட்டர்ஸ்லயே வந்து நம்ம குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அது மட்டும் இல்லாம பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஹைவே பக்கத்துல இருக்க சைட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சுத்தி டெவலப் இல்லாம ஒரு ஏரியாவா இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்காது. நம்ம தான் ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி அங்க ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இங்க நீங்க அப்படியே பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சைட்ல இருந்து இந்த ரைட் சைடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலிகள் வசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பகுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் லட்சுமி ஹைவே கார்டன் வந்து லொகேட் ஆயிருக்கு. இப்போ இந்த வீடியோல நம்ம இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, இங்க என்னென்ன சைசஸ்லாம் பிளாட் இருக்கு, இவங்க பேங்க் லோன் எல்லாம் என்ன பண்ணி தராங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல போய் தெரிஞ்சுக்க போறோம். எந்த ஒரு ப்ராஜெக்ட்லயும் இல்லாத இந்த ராஜன் ரியாலிட்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5 ஹாப்பி கஸ்டமர்ஸ்க்கு இவங்க ஃப்ரீயா சிங்கப்பூர் ட்ரிப்பும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த டீடைல்ஸ் நம்ம கூட ஷேர் பண்றதுக்கு ராஜன் ரியாலிட்டியோடைய மேனேஜிங் டைரக்டர் அனிருத் ராஜன் சார் தான் இருக்காரு. நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்றீங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஐத்தீங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வீடியோல இருக்கு. வாங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஹலோ, நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டாக்டர் லட்சுமி ஹைவே கார்டன் பத்தி போறதுக்கு முன்னாடி நம்ம ராஜன் ரியாலிட்டி நம்ம கம்பெனியை பத்தி சொல்லுங்க. நம்ம கம்பெனி வந்து எத்தனை வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கும், நம்ம எங்கெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கம்பெனி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே, நம்ம ராஜன் ரியாலிட்டி பாத்தீங்கன்னா இப்போ 2007-8ல இருந்து நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இட்ஸ் அரௌண்ட் சம் 14-15 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் பாத்தீங்க அப்படின்னா நாங்க ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது நாங்க வில்லா ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஒரு இப்போ கேளம்பாக்கத்தில் ஒரு 50 யூனிட்ஸ் பண்ணியிருக்கிறோம் வில்லா ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய லொக்கேஷன்ஸில் பண்ணியிருக்கோம். லைக் படப்பையில் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் அம்பத்தூரில் பண்ணியிருக்கிறோம், அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம், வில்லா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம், அதுக்கப்புறம் பிளாட் சேல் பண்ணியிருக்கிறோம். மோர் தேன் 2 lakh ஸ்கொயர் ஃபீட் நாங்கள் இது வரைக்கும் இந்த 15 இயர்ஸில் சேல் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம இந்த டாக்டர் லட்சுமி ஹைவே கார்டனுக்கு வரணும்னா எப்படிலாம் வந்து ஆக்சசிபிலிட்டி இருக்கு, எப்படிலாம் நம்ம வரலாம் சார்? இப்போ நீங்க நம்ம டாக்டர் லட்சுமி ஹைவே கார்டன்றது பாத்தீங்க அப்படின்னா ஏதோ சிட்டி அவுட்டர்லயோ இல்ல வெளியோ இருக்கிற சைட் இல்ல. இது குன்றத்தூர் ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்கு. ஸோ இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 800-900 மீட்டர்ஸ்லயே உங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி இருக்கு. நீங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸாவே போகலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டேட் ஹைவேன்றது உங்களுக்கு வண்டலூர் டு மீஞ்சூர் வரைக்கும் போறது ஜஸ்ட் 50 மீட்டர்ஸ் தான் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு குன்றத்தூர் முருகன் டெம்பிள்ன்றது ஒரு 500 மீட்டர்ஸ் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. சார், இப்போ நம்ம சைட்டை பத்தி சொல்லுங்க. சைட் வந்து மொத்தமா எத்தனை ஏக்கர், எத்தனை யூனிட் வந்து பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு, அந்த டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, நம்ம சைட் பாத்தீங்கன்னா இது ஒரு 1 ஏக்கர் சைட்டு. இதுல பாத்தீங்கன்னா 27 பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. என்னென்ன ஃபேசிங் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் இருக்கு, நார்த் ஃபேசிங் இருக்கு, சவுத் ஃபேசிங் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இட்ஸ் a கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். உங்களுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும் நீங்க இங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட். பிளாட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஸ்டார்டிங் உங்களுக்கு 880 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1200 வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு பிகர் சைஸா வேணும்னா நாங்க பிளாட்டை உங்களுக்கு கிளப் பண்ணியே நாங்க கொடுக்கலாம். சார், இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்து ஸ்டேட் ஹைவேவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பின்னாடி பார்க்கும்போதே அவங்களுக்கே தெரியும் சுத்தி வீடுகள் இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. எவ்வளவு ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ குன்றத்தூர்ல பாத்தீங்கன்னா 5000 ருபீஸ் போகுது, மேபி அதுக்கு மேல கூட போகுது. ஆனா நம்மளோட சைட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தான், இட்ஸ் நியர் டு ஸ்டேட் ஹைவே. அது மட்டும் இல்லாம சுத்தி வீடுங்க இருக்கு, நீங்க இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். அப்படிப்பட்ட சைட் பாத்தீங்கன்னா நாங்க வெறும் 4200 தான் நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். சார், இப்போ குன்றத்தூர்ல வந்து அப்ரிசியேஷன் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற பாக்குறவங்களுக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும்ல சார். ஒரு 2 வருஷம் கழிச்சு இப்ப நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு இது வந்து என்ன மாதிரியான ஒரு ரிட்டர்ன்ல வந்து இருக்கும், ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஏன் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு கூட என்ன மாதிரியான ஒரு அப்ரிசியேஷன்ல இருக்கும்னு நினைப்பாங்களா சார்? அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் பேக்குக்கும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 50% ஹைக் ஆயிருக்கு பிரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2500 அப்ப இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு 5000 போயிட்டு இருக்கு. ஸோ ரியல் எஸ்டேட் ஃபாரம்ஸ்ல இருக்கிற ரிப்போர்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா குன்றத்தூர் இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் போரூர். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நீங்க இப்ப பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ 4200 நீங்க இப்ப வாங்குறீங்க அப்படின்னா கேரண்டீடா ஒரு 2 இயர்ஸ்ல இங்க உங்களுக்கு 6500 to 7000 போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. சார், இப்போ இங்க நம்ம என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் சொல்லுங்க சார். சார், அம்யூனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லே அவுட்ல ஒரு வீடு கட்டுறதுக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் வேணுமோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நாங்க பண்ணியாச்சு.
ஸ்டார்டிங் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட் ஒய்டு தார் ரோடு கொடுத்துருக்குறோம், பிளாக் டாப் ரோடு. ஸ்ட்ரீட் லைட் மட்டும் இல்லாமல் இபி கனெக்ஷனே உங்களுக்கு சைட் ஃபுல்லாக நாங்கள் எடுத்து கொடுத்துட்டோம். ஏன்னா செக்யூரிட்டி ரூம் பில்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கனெக்ஷன் கூட உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூர்டாக எல்லா பக்கமும் காம்பவுண்ட் வால்ஸ் டெவலப் பண்ணி கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ட்ஸோட எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டியோட செக்யூர்டான ஒரு சைட்டு நம்மளோட சைட்டு குன்றத்தூர்ல. சார் இப்ப நம்ம சைட்ல அப்ரூவல்ஸ் எல்லாம் எப்படி சார்? அப்ரூவல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்டி அப்ரூவல் இருக்கு, ரேரா அப்ரூவல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இப்போ 4 கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் லோன் கூட பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ்லாம் கிறிஸ்டல் கிளியராக இருக்கு. பேங்க் லோன் மூவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால உங்களுக்கு பெர்ஃபெக்டான சைட் இது. ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மிடில் கிளாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் வாங்குறாங்க, ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்க வந்து பேங்க் லோனை தான் வந்து மெயினா பேஸ் பண்ணி இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சைட்ல நம்ம என்ன மாதிரியான பேங்க் லோன்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம், எத்தனை பர்சன்ட்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம் சார்? சார் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 90% வரைக்கும் லோன் அவைல் பண்ணலாம் சார். நீங்கள் இப்போ பிளாட்டாக வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் வீடே நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கறனாலுமே நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3.5 லேக்ஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணால் போதும். மித்தது எல்லாமே நாங்கள் பேங்க் லோனில் பண்ணி கொடுத்துடலாம். இன்னைக்கு காலகட்டத்தில் சென்னையில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 7 to 10 லேக்ஸ் நீங்கள் லீஸுக்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஐ மீன் நீங்கள் எங்கேயா லீஸுக்கு போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 7 லேக்ஸ் 10 லேக்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வெறும் ஒரு 3.5 லேக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் புக்கிங் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் 90% உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவோம். உங்களோட சொந்த வீடு, உங்கள் கனவு வீடு நீங்கள் இங்கேயே வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாங்களே பண்ணி கொடுக்குறோம். சார் பொதுவா ஒரு சைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் அட்வான்டேஜ் வந்து ரொம்ப முக்கியம். அந்த சைட்டை சுத்தி என்னென்ன மாதிரியான ஏரியாக்கள் இருக்கு, அதுக்கு வந்து நம்ம எவ்வளவு தூரத்துல ரீச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த சைட்ல இருந்து லொகேஷன் அட்வான்டேஜஸ் என்ன சார்? சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குன்றத்தூர் முருகன் டெம்பிள் நான் சொன்ன மாதிரி தான். ஜஸ்ட் உங்களுக்கு 500 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். எல்லா மக்களுக்குமே ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் அது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பல்லாவரம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தாம்பரம், அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் ரீச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் போரூரும் உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் இங்கே நம்ம குன்றத்தூர்ல இருந்து. நீங்கள் கூகுளில் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் போரூர் ரீச் பண்ணால் சிட்டியில் நீங்கள் எங்கே வேணால் போகலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோ அப்படின்றது ப்ரொப்போஸ்டு மெட்ரோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் உங்களுக்கு இப்போ ப்ரொப்போஸ்டு மெட்ரோ இங்கே நசரத்பேட்டையில் வருது. அதுவும் ரொம்ப பக்கமாக தான் இருக்குது நம்மளுக்கு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் நம்ம ஸ்டேட் ஹைவே மூலியமாகவே நீங்கள் போயிடலாம். அதுவும் உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டிரைவ்லேயே போயிடலாம். இன்னைக்கு தேதியில வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடம் வாங்குறாங்க இல்ல ஒரு வீடு வாங்குறாங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் பாக்குறதே என்னவா இருக்குன்னா அவங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ் எவ்வளவு தூரத்துல இருக்கு, எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றலாம் பாக்குறத விட அவங்க பசங்களுக்கு ஸ்கூல் பக்கத்துல என்ன இருக்கு, காலேஜ் என்ன இருக்குன்னு தான் சொல்லி பாக்குறாங்க. அதே மாதிரி பாக்குறவங்களுக்கு நம்ம சைட்ல இருந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். ஸ்கூல் காலேஜஸ் நீங்கள் கரெக்டாக கேட்குற கேள்வி கரெக்டான கேள்வி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ ஆசிட்டி சொன்ன மாதிரி தான் இது குன்றத்தூரோட ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்குது, சென்ட்ரல் பிளேஸில் இருக்குது. அப்படின்றப்போ ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிவந்தி ஸ்கூலு, அதுக்கப்புறம் சென்ட் ஜான் ஸ்கூலு, அப்புறம் கிறிஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, இந்த மாதிரி ஸ்கூல், லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட், இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 or 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்லேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதா மெடிக்கல் காலேஜ், அப்புறம் முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இந்த மாதிரி காலேஜஸும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாமே ஒரு 1 or 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ல இருந்து அவங்க காலேஜ் போகிற வரைக்கும் கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ஒரு 1 or 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்லேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாதா மெடிக்கல் காலேஜ், ஸோ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அப்புறம் எஸ்ஜே ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸும் உங்களுக்கு 1 or 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே இருக்கு. சார் இப்போ பாக்குறவங்களுக்கு நான் ஏன் டாக்டர் லக்ஷ்மி ஹைவே கார்டன்ல ஒரு சைட் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும், அதுக்கு நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? கரெக்டான கேள்வி கேட்டுருக்கீங்க சார். அதாவது இப்போ மக்களுக்கு ஒரு சைட் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப மேண்டிட்டரியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இருக்கணும், பசங்க படிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் காலேஜஸ் பக்கத்தில் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்கணும், அதுக்கப்புறம் ஏர்போர்ட் கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் டிரைவில் இருக்கணும், அப்புறம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இடங்கள் இருக்கணும், கோயில் பக்கத்தில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மெட்ரோ, அதுக்கப்புறம் ஸ்டேட் ஹைவே, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆஸ் இட் இஸ் நம்ம சொன்ன மாதிரி ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, காலேஜ் பக்கத்தில் இருக்குது, சிட்டி உள்ளார இருக்குது, ஷாப்பிங் நீங்கள் போகிறதுக்கானி சூப்பர் மார்க்கெட்லாம் ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்குது,
கோயில் பக்கத்துலயே இருக்கு. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நசரத்பேட் மெட்ரோல இருந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான், 5 to 10 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு போறது 15 மினிட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க வெளியூருக்கு போகணும் அப்படின்னா ஸ்டேட் ஹைவே மூலியமா நீங்க வெளியே போயிடலாம். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? நீங்க எதிர்பார்க்குற எல்லாமே இங்க உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்ரிசியேஷன் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா as I said earlier, உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா 2000 2500 போயிட்டு இருந்தது. இன்னைக்கு 5000க்கு அப்ரிசியேட் ஆயிருக்கு. ஸோ அதுல இருந்தே நீங்க கேரண்டீடா தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ்ல இங்க உங்களுக்கு 7000 7500 போகும். இது நான் சொல்ல, ரியல் எஸ்டேட் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கு. குன்றத்தூர் தான் நெக்ஸ்ட் போரூர் அப்படின்னு நீங்க கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டிஸ்பிளேல என்னோட நம்பர் இருக்கு. உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் எப்போ வேணாலுமே நீங்க கால் பண்ணலாம். உங்களுக்கு நாங்க ஃப்ரீ சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரோம். ஓகே சார், இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து நான் கேட்ட எல்லா கொஸ்டினுமே 1 by 1 டீடைலா ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ.